இதுதான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் வச்சு அந்த காலத்தில் இருந்து கும்பிடுறாங்க. ஒரு 100-150 வருஷத்து பழமையான மரம் இதுதான். இதுதான் எங்கள் கிராமம். சுற்றி மரங்கள், அழகான சிச்சுவேஷன். இந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் வாழுறோம். இந்த சூழலை எங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும். எங்கள் வீட்டு மாடியில் இருந்து பார்த்தா ஆவடியில் இருக்கிற ஒரு டேர்னுன்ற ஒரு கம்பெனியோட இது எங்களுக்கு தெரியும், பில்டிங்கு. ஆவடியிலேருந்து எங்களுக்கு கிட்ட தான். எங்கள் ஊர் பக்கத்துலேயே ஆறு ஓடுது பாருங்கள். இதுதான் கொசஸ்தலை ஆறு. திருவள்ளூரில் இருந்து இது இங்கே வருது. அடி மழை தூள் எடுத்துருச்சு. தூள் பறக்க அடிச்சுது. ராத்திரிலாம் ஃபுல்லாக செம்பரப்பாக்கம் ஏறி நிறைஞ்சி இங்கே தான் வரும். செம்பரப்பாக்கம் ஏரியை திறந்து விட்டுட்டாங்க. இதுக்கப்புறமா இங்கே தண்ணியில் பாருங்கள் இது வரைக்கும் வந்துடுச்சு. எங்கள் வீடு கிட்ட தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தான் பாருங்கள். எங்கள் வீடு இவ்வளோ கிட்டத்தில் தான் இருக்குது, ஆறு கிட்ட. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இந்த சைட்லேருந்து பார்த்தா சித்துக்காடு, கொசவன் பாளையம் அதெல்லாம் நல்லா தெரியும். எங்கள் வீட்டில் நாகாத்தம்மா கோயில் இருக்கிறதுனால அரச மரம், வேப்ப மரம், நவா மரம், ராமசீதா, வாழை மரம், பப்பாளி மரம், அந்த பக்கம் வந்து மாமரம், இன்னொரு பக்கம் புங்க மரம், இன்னொரு பக்கம் மாரியம்மனோட வேப்ப மரம். பழங்காலத்து மரம் இது. 100 வருஷத்துக்கு மேலே இருக்கிற மரம். எங்களுக்கு புத்தி தெரியாதப்பவே அந்த மரத்தை வச்சு பெரியவர்கள்லாம் கும்பிட்டு இருக்காங்க. இப்போவும் அந்த மரத்துக்கு கீழே நாங்கள் ஆடி மாதம் ஆச்சுன்னா பொங்கல் வைப்போம், கும்பிட்றோம். இந்த கிராமத்துக்கு கீழே தான் இருக்கோம் நாங்கள். அழகான சூழ்நிலை, அற்புதமான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை. சத்தம் இருக்காது, சவுண்டு இருக்காது. காலையில் எந்திரிக்கும் போது குயில் கூவும், கிளி கத்தும், காக்கா கத்தும். குருவிங்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டாண்ட பப்பாளி பழம், கோவப்பழம் இதெல்லாம் சாப்பிடும். ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் வெளில வர முடியல, எடுக்கவும் முடியல. சித்திரை மாதம் வந்ததுன்னா மே மாத காலத்தில் இது ஃபுல்லாக நீர்க்கோழிங்க நிறைய இருக்கும். இந்த குருவிக்காரங்கெல்லாம் வந்தாங்கன்னா அந்த நீர்க்கோழியெல்லாம் சுட்டு எடுத்துன்னு போயிடுவானுங்க, விற்றுருவானுங்க. எல்லாம் அவங்களும் சமைச்சி சாப்பிடுவாங்க அந்த நீர்க்கோழியை. அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அமைதியாகவும் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நாம் சாப்பிட்றோமோ இல்லையோ அது அடுத்த விஷயம். ஆனால் மன நிம்மதி இருக்கும். நம்ம வீடு நம்ம கூழோ கஞ்சியோ குடித்தா கூட இது நம்ம வீட்டில் இருக்கிறோன்ற ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த நிம்மதி சந்தோஷம் இருக்குதுன்றதை சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நானும் பார்த்து சந்தோஷப்படுறேன்.